Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம FB adsல இருந்து லைக் டிராஃபிக் ஆட் செட் பண்றது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஆட்ஸ் மேனேஜருக்கு போன உடனே நீங்க கிரியேட் கேம்பெயின் கொடுப்பீங்க. கிரியேட் கேம்பெயின் கொடுத்துட்டு டிராஃபிக் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். இங்க டிராஃபிக் வந்து நம்ம எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், கேம்பெயின் அப்ஜெக்டிவா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்க ரைட்ல வந்து ஷோ ஆகும். ஸோ லிங்க் கிளிக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதே மாதிரி வந்து லேண்டிங் பேஜ் வியூஸுக்கு, அதே மாதிரி மெசேஜ் இல்லாட்டினா வந்துட்டு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அந்த மாதிரியும் நம்ம வந்து லைக் மெசேஜஸ் வர வைக்கிறதுக்கு இல்லை கால்ஸ் வர வைக்கிறது டிராஃபிக் ஆட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் டிராஃபிக் நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்வேஸ் கோ வித் திஸ் மேனுவல் டிராஃபிக் கேம்பெயின் நான் கிளிக் பண்ணி உள்ள போறேன். ஸோ கிளிக் பண்ணி நான் உள்ள போனதுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்துட்டு இங்க அகைன் இங்க வந்து நீங்க ஏபிஓவா சிபிஓவான்னு சூஸ் பண்ணும். ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஏபிஓ கேம்பெயின் ஆட் செட் லெவல்லே வந்துட்டு நம்ம பட்ஜெட் வந்து செட் பண்றோம். ஸோ இப்போ நான் நியூ டிராஃபிக் கேம்பெயின் போட்டு வெப்சைட் நான் வந்து கிளிக் பண்ணுவேன். மேக்ஸிமம் இதெல்லாம் வந்துட்டு அந்த அளவு ஒர்க் ஆகுது. நான் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு வந்து நான் டிராஃபிக் கொண்டு வரேன், இல்லை கால்ஸ் கொண்டு வரேன், இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோவா ஒர்க் ஆகாது. ஏன்னா இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு நீங்க டிராஃபிக் நீங்க இங்க கொண்டு வரதுக்கு நீங்க பூஸ்டிங் பண்றப்போ உங்களுக்கு இன்னுமே நல்லா வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் டிராஃபிக் ஆடு உங்களோட சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரதுக்காக சம்டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 1500 rupees பட்ஜெட் வந்து ஃபனலுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 100 rupees நீங்க டிராஃபிக் ஆடுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பட் வெறும் டிராஃபிக் ஆடை மட்டும் வச்சு வந்து பிசினஸ் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கன்சல்ட் அட்வைஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்னோட பெர்ஃபார்மன்ஸ் கோல்ல வந்து நான் மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லேண்டிங் பேஜ் வியூஸ் இதுதான் நான் வைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க லிங்க் கிளிக்ஸ் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க கிளிக் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடலாம். they won't be even coming to our website. ஓகேவா? ஸோ அதனால நான் லேண்டிங் பேஜ் வியூஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். ஸோ மேக்ஸிமம் என் பீப்புள் என்னோட சைட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா என்னால் அவங்கள கன்வெர்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோன்ற பட்சத்துல, அப்படிப்பட்ட வெப்சைட் நம்ம வைக்கிற பட்சத்துல நம்ம கண்டிப்பாவே லேண்டிங் பேஜ் வியூஸ்க்கு தான் போகணும். இல்லை அப்படின்னா டிராஃபிக் ஆட் செட் பண்றதே வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த காஸ்ட் பெர் ரிசல்ட் கோல் இது என்ன அப்படின்னா இங்கே நம்ம வந்து இதுக்கு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இன்கேஸ் நீங்க ஒரு சேல் ஆட் ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கு உள்ளர பர்ச்சேஸ் நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அங்க வந்து இங்க காஸ்ட் பெர் ரிசல்ட் கோல் வந்து நீங்க செட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டெய்லி பட்ஜெட். லைக் ஐ செட் 700 rupeesலாம் ஃபார் டிராஃபிக் கேம்பெயின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் டெய்லி பட்ஜெட் வந்து ஒரு 100 rupees மினிமமா நான் அவ்வளவுதான் வைப்பேன். இன்கேஸ் லைக் என்னோட மென்டாலிட்டி படி ஒரு 1500 rupees நான் ஒரு நாளைக்கு நான் பட்ஜெட் வச்சு ஆட் ரன் பண்றேன் அப்படின்னா ஒரு 100 rupees நான் வந்து டிராஃபிக் ஸ்பெண்ட் பண்றது வந்து இட்ஸ் அ குட் அமௌண்ட் அண்ட் டீசென்ட் அமௌண்ட். அண்ட் இது வந்து எனக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல லைக் க்ளோஷர்ஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா செஷன்ஸ் வர எனக்கு க்ளோஷர்ஸ் வந்து நடக்கும். ரீடார்கெட்டிங் ஆட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் ப்ராப்பர் ஃபனல்ல வச்சு நான் காமிக்கிறப்போ. அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே நான் மித்த வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். லைக் ஆட் செட் லெவல்ல நீங்க வந்து லொகேஷன் சூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு லைக் ஏஜ் அண்ட் ஜெண்டர் இதெல்லாம் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் கோ வித் திஸ் அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் வென் யூ ஆர் ஸ்டார்டிங் நியூ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம டிராஃபிக் ஆட் சைட் வந்துட்டோம். ஸோ கேம்பெயின் ஆட் செட் ஆட் லெவல். ஸோ இந்த ஆட் லெவல்ல நம்ம வந்ததுக்கு அப்புறமேட்டு இங்க நீங்க வந்து உங்களுக்கு தேவையான சேம் ப்ரொசீஜர் தான். நீங்க என்ன இமேஜ் வேணுமோ உங்க இமேஜை வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெட்லைன் சூஸ் பண்ணணும். அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணணும். அண்ட் தென் நீங்க வந்து கால் டு ஆக்ஷன். இந்த கால் டு ஆக்ஷன் வந்து டிராஃபிக் ஜென்ரேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு லேர்ன் மோர் கொடுக்கறது வந்து பெஸ்டா இருக்கும். ஏன்னா இந்த லேர்ன் மோர் வந்து நம்ம கொடுக்குறப்போ ஓகே இதை பத்தின மோர் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சைட்டுக்கு வராங்கன்னு ஆகும். ஸோ லேர்ன் மோர் இஸ் த பெஸ்ட் கால் டு ஆக்ஷன். ஸோ நீங்க இதுவே கொடுத்துக்கலாம். வெப்சைட் யூஆர்எல்ஸ் மஸ்ட். அதை நீங்க வந்து இங்க கண்டிப்பா இன்புட் பண்ணி வைக்கணும். அண்ட் தென் நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ ஓவராலாவே டிராஃபிக் கேம்பெயின்ல நீங்க கோல் வந்து நீங்க லேண்டிங் பேஜ் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்க செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லேண்டிங் பேஜ் வியூஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ லைக் ஐ செட் இதுல வந்து சில பேர் சொல்லுவாங்க டிராஃபிக் ஆட் வந்து ஜென்ரேட் பண்ணாதீங்க, தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு. பட் ஐ won't say that. ஸோ டிராஃபிக் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க சம்டைம்ஸ் கண்டிப்பா வந்துட்டு உங்களோட ஆட் வந்து செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார் மோர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சப்ஸ்கிரைப் சைன் மீடியா இன்ஃபோடெக். தேங்க்யூ.